நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ ரோசம்மாக்கா, கொஞ்சம் இப்படி வாங்க. இப்படி வாங்கம்மா. இது உங்க சொந்த வீடு மாதிரி தானே? ஆமா. அப்புறம் ஏங்க இப்படி ஒரு வேலையை பாத்தீங்க? ஐயோ, பத்திரத்தை எதுக்காக எரிச்சிங்க? ஐயோ, நான் எதுவும் பண்ணல சார். இந்த வீட்டு பத்திரம் எனக்கு எதுக்கு? உங்களுக்காக இல்ல, வேற யாருக்காகவோ. அவங்க சொன்னதுனால நீங்க இந்த வேலையை அழகா பண்ணிருக்கீங்க. ஐயோ சார், கடைசியில பிரச்சனை பெருசாகும் தெரிஞ்சதும் டாக்குமெண்ட் சாம்பல் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்றீங்க. நீங்க புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சு பண்ண தப்பு அது. இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, யாருக்காக இந்த பத்திரத்தை எரிச்சிங்க? ஐயோ சார், கடவுள் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார். இந்த வீட்டு பத்திரத்தை எரிக்க நான் என்ன பைத்தியமா சார்? பார்வதியம்மா சார், ரோசம்மா அந்த மாதிரிலாம் பண்ற ஆளு கிடையாது சார். இல்லன்னு எனக்கும் தெரியும். எதுக்காகங்கிற கேள்விக்கான பதில அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. இந்த வீட்டு பத்திரத்தால அவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டாங்கல்ல, அதுதான் அவங்க இல்லன்றதுக்கான ஆன்சர். அப்போ அடுத்த கொஸ்டின், பத்திரம் எரிஞ்சு போச்சுன்னா யாருக்கு லாபம்? இப்ப டாக்குமெண்ட்ஸ் யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான் இருக்கு. அடுத்த வாரிசு யாரு? என்னோட பொண்ணு. இதோ இங்க நிக்கிறாளே இவதான். அப்போ நீரஜாவும் இப்படி ஒரு தப்பா பண்ண மாட்டா. உங்க ஃபேமிலியில பொண்ணுங்களுக்கு தான் குடும்ப சொத்துல உரிமைன்னு எனக்கு தெரியும். கரெக்ட் தானே? அது அப்படிதான். அப்போ அருணும் டென்ஷன் ஆக தேவையில்ல. அபிராமி மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்க நான் இங்க ஒரு தடவை வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால கேட்குறேன், பூனை மாதிரி இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறியா? இந்த இஷ்யூலையும் எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு. இந்து அப்படி பண்ண மாட்டா, எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. ஏங்க, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்க உங்க முடிவை சொல்லாதீங்க. எனக்கு எப்படி விசாரிக்கணும்னு தெரியும், புரிஞ்சுதா? ஆனா எங்க கருத்தை நாங்க சொல்லலாம்ல. கேட்கும்போது சொன்னா போதும். ஒரு கேஸை விசாரிக்க வரும்போது பிரிலிமினரியா சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு தான் வரும். நீரஜா வர்றதுக்கு முன்னாடி இந்துவுக்கு தான் இந்த வீட்டில் ப்ரிஃபரன்ஸ். ஒரு காலத்துல இவங்களை தத்தெடுக்க பார்வதி அம்மா பிளான் பண்ணிருக்காங்க. சொந்த பொண்ணு நீரஜா வந்ததுனால எல்லாமே மாறி போச்சு. அதனால பார்வதியோட கண்ட்ரோல்ல இருக்கிற உங்க குடும்ப சொத்து. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க இப்ப உருவாக்கி சொல்ற விஷயம் வெறும் கற்பனையான விஷயங்கள் தான், அதுவும் எனக்கு தெரியும். அத்தைக்கும் எங்களுக்கும் அந்த விஷயத்துல சந்தேகமே இல்ல. கற்பனை பண்ணி பேசாதீங்க மிஸ்டர் அருண். அதைத்தான் சார் நானும் உங்ககிட்ட சொல்றேன், கற்பனையில பேசாதீங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்களா இந்து? கனவுல கூட நான் நினைக்காத விஷயத்தை தான் நீங்க இப்ப சொல்றீங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் என்ன சார் சொல்றது? அபிராமியை நான் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஓவர் ஸ்மார்ட் ஆகாதம்மா.
திரும்பவும் என்ன கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போங்க. ஆனா பத்திரத்தை எரிச்சது நான் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி கேரண்டியா சொன்னா நான் வரேன். எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. சூழ்நிலையும் சாட்சியும் வச்சு போலீஸ் சந்தேகப்பட தான் செய்வாங்க. கூட்டிட்டு போறதுக்கு உங்க அனுமதியெல்லாம் தேவையில்லை. ஆனா இப்ப நான் அதை பண்ண போறதில்ல. ஸ்ட்ராங் எவிடன்ஸோட நான் வருவேன். அப்போ அரெஸ்ட் பண்ண இங்க யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. அருண், ஒரு விக்டிம் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனுக்கு வரணும். ஓகே? இந்து, செய்யாத தப்புக்கெல்லாம் என் மேல பழி சொல்றாங்கன்னா இந்த வீட்ல என்னதான் நடக்குது? அபிராமி காணாம போனப்பவும் இதோ இப்பவும் போலீஸ் என்னதான் சந்தேகப்படுறாங்க. பத்திரத்தை நான் தான் எரிச்சென்ற மாதிரி தானே அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. அத கேட்கும்போது அம்மாக்கு கூட சந்தேகம் வரலாம். நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அத்தைக்கும் தெரியும். இன்ஸ்பெக்டர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. போலீஸ்லாம் அப்படிதான் பேசுவாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேற யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. உண்மையை கண்டுபிடிக்க அது ஒரு டெக்னிக். ஆனா அதுக்காக இப்ப கவலைப்படுறது நான் தானே. என் மேல கோவப்படுற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் நடந்துக்கிறாரு. யாரோ அவரை அனுப்பி வச்ச மாதிரியே இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு ஆசைப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு திறமையானவர்னா இந்த விஷயத்த அவரே கண்டுபிடிக்கிட்டோம். உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். நீரஜா தான் இதை பண்ணிருப்பா. ஆனா அவளை சிக்க வைக்க ஆதாரம் இல்ல. நீ என்ன இந்து யோசிக்கிற? போலீஸ பொறுத்த வரைக்கும் இது சாதாரண கேஸ் தாங்க. ஆனா நமக்கு அப்படியா? எரிஞ்ச சாம்பல் ஆனது கரண்ட் பில் இல்ல, இந்த வீட்டோட எல்லா சொத்துக்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட். ஷெல்ஃப்ல இருந்து அந்த பத்திரத்தை மட்டும் தேடி எடுத்து எரிக்கிறாங்கன்னா அதை செஞ்சவங்களுக்கு வேற ஏதோ மோட்டிவ் இருக்கு. நானும் அதை யோசனை பண்ணேன். இன்ஸ்பெக்டர் கேட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட், பத்திரம் காணாம போனா யாருக்கு லாபம்னு கேட்டாரு. அவங்க தானே இதை பண்ணியிருக்கணும். போலீஸ் விசாரிக்கட்டும், ஆனா உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். யாரா இருந்தாலும் நான் சிக்க வைப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருக்காமா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடி ஒரு தடவை என்னோட செயின் காணாம போயிடுச்சு. எவ்வளவு தேடியும் அது கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் புடவையெல்லாம் அடுக்கி வைக்கும்போது அதுக்குள்ள இருந்தது. இனிமே இத போலீஸே கண்டுபிடிக்கட்டும். உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா அம்மா, ஒரு பிரச்சனை இருக்கு. போலீஸ் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறது அவமானம் இல்ல? ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க?
அம்பாட்ட வீட்டுக்கு வழக்கமா போலீஸ் வந்துட்டு போறாங்கன்னு அவங்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்களா? ஆள் ஆளுக்கு ஒரு கதையை உருவாக்குவாங்க. அது பெரிய அசிங்கம் இல்லம்மா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? பத்திரத்தை எடுத்து கொளுத்துனவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வெளியில இருந்து யாரும் வந்து உங்க ஷெல்ஃபை திறக்க மாட்டாங்க. அப்படியே திறந்திருந்தா அதுக்குள்ளதான் பணமும் நகைகளும் இருந்திருக்குது. அதை எடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. பத்திரத்தை மட்டும் எடுத்ததுனால அது வீட்டுல உள்ள ஆளுங்களா இருக்கதா வாய்ப்பு அதிகம். வீட்ல நாம மட்டும்தானே இருக்கோம். வெளியால் ஒரு ஆள் இருக்காங்க. எல்லா ரூமுக்கும் சர்வ சாதாரணமா வந்து போறவங்க. ரோசம்மக்கா. சேச்சே, அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ வருஷமா அவங்க இந்த வீட்ல வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கீழே கடந்து கிடைச்சா கூட அதை எடுக்க மாட்டாங்க. உடனே நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு சொத்து பத்திரம் அவங்களுக்கு எதுக்கு? அதை எரிச்சு சாம்பல் ஆக்குறதுல என்ன லாபம் இருக்கு? அவங்களுக்கு அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேற யாராவது சொன்னதுக்காக அவங்களுக்காக ரோசம்மாக்கா இந்த பத்திரத்தை எரிச்சிருக்கலாம்ல. அப்படின்னா அது யாருக்காக? அதை கண்டுபிடிக்கணும். இல்லம்மா, பின்னாடி பத்திரம் எரிஞ்சு போய் கிடக்கிறத பார்த்துட்டு முதல்ல என்கிட்ட வந்து சொன்னதே ரோசம்மா தான். செஞ்சது அவங்களா இருந்தா அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லிருக்கவே மாட்டாங்க. அதுவும் ஒரு அடவுதான். நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு பண்ற மேதாவித்தனம். நான் ஒரு நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. என்னவோ அவங்க அப்படியெல்லாம் அதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதை யாருக்காக அவங்க பண்ண போறாங்க சொல்லு? இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் மனசுல தோன்றதை நான் சொல்லணும்ல. அதுதானேமா விசுவாசம். நீ சொல்லு. இந்து. வேணும்னு பண்ணிருக்க மாட்டா. கை தவறி நடந்திருக்கலாம்ல. இல்ல இல்ல, கண்டிப்பா. ஓகே ஓகே விடுங்க, நான் சும்மா சொன்னேன். இனி ரோசம்மாக்காவா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? ஒன்னு நம்பிக்கையான வேலைக்காரி, இன்னொரு ஆள் நம்ம குடும்பத்து உறுப்பினர். இதுல யாரு போலீஸ் கைது பண்ணாலும் கஷ்டம்தான். அதனால போலீஸையும் இனி நாம பிரஷர் பண்ணுமாமா? ஆனா உண்மையை கண்டுபிடிக்கணும்ல. அதுதான் நானும் சொல்றேன். பத்திரத்தை அழிச்சது யாராவே இருந்தாலும் அவங்களாவே தப்ப ஒத்துக்கிற நாள் வரும். கண்டிப்பா ஒத்துப்பாங்க. உங்க முன்னாடி வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். பெரிய சங்கடம் தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது நல்ல விஷயம், அவங்க விசாரிக்கட்டும். அதனால எரிஞ்சு சாம்பலான பத்திரம் திரும்ப வராதுல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வக்கீல் சார். ஒண்ணுல இருந்தே ஆரம்பிக்கணும். பத்திரம் இனிமே பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணணும். அதை பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, பழைய காலத்திலேருந்து இருக்கிற சர்வே நம்பருக்கு டீடைல்ஸ் இருக்கு. தாய் பத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகுமோ? ஆகுமா? இருந்தாலும் உங்க குடும்ப சொத்துடைய ஆதாரத்தை எரிச்சதால யாருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அதுதானே எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்றேன், வெளியாட்கள் யாரும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்க எதிரி உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான். ஹலோ. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல, தனியா இருக்கும்போது கால் பண்ணணும்னு நினைச்சேன். பார்வதி எனக்கு கால் பண்ணியிருந்தா.
அப்புறம் போலீஸ் ஏதாவது வந்தாங்களா? இல்ல. வீட்டில் நிலைமை எப்படி இருக்கு? பரவாயில்ல. உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரலையே? என் மேல எதுக்கு சந்தேகம் பண்ணும்? இங்கே பாரு, என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வேண்டாம். பார்வதி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இதை நீ தான் பண்ணியிருப்பேன்னு. இந்த வேஸ்ட் பேப்பரை பற்ற வைக்கும் போது தான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சது. நீ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே சமயம் நீ செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய கிரைம், தெரியுமா உனக்கு? இவ்வளோ பெரிய கேஸ் ஆகும்னு நானும் எதிர்பார்க்கல. அப்போவே நினச்சேன். போலீஸ் என்கொயரி ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்க அம்மாவை என் பக்கம் இழுத்துட்டேன். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இதை பண்ணுறேன்னு பார்வதிக்கு தெரியக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். இதில் நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. அது என்ன? அம்மாவை இந்து கிட்ட இருந்து பிரிக்க இந்த இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் அம்மாவே அவளை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அதுக்கு ஆரம்பம். ஜாக்கிரதை. இன்னொரு பெரிய டாப் சீக்ரெட் சொல்றேன். எரிஞ்சு சாம்பலா போனது ஒரிஜினல் பத்திரம் இல்ல. அப்புறம் போட்டோ காப்பி தான். ஒரிஜினல் பத்திரம் அது என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அது வெளியே வந்துடும். நிஜமாவா? ஆமா. வெரி குட். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தென் கேரி ஆன். வாமா, உள்ள வாமா. அம்மா தூங்க போறீங்களா? ஆமா, அதனால என்ன, நீ உட்காரு. தனியா இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஏன் இந்த பாட்டு கேம் விளையாடுறது எதுவுமே இல்லையா? எனக்கு ஒரு ஆசை இருக்குமா. என்ன ஆசை? அதை என்கிட்ட சொல்லு. நான் இன்னைக்கு அம்மா கூட இங்க தூங்கட்டுமா? இதுக்கெல்லாம் நீ ஏன் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன் திடீர்னு உனக்கு இப்படி ஒரு ஆசை? நானும் உன்கிட்ட கேட்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், என் கூடவே வந்து தூங்குமான்னு சொல்லலான்னு. அப்புறம் எதுக்கு வேண்டான்னு விட்டுட்டேன். சரி வா, வந்து தூங்க. நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். கடவுளே, விடிகிற பொழுது நல்ல பொழுதா இருக்கணும், நீ தான் துணையா இருக்கணும். என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இந்து என்கிட்ட பேசவே இல்லை. ஏன், எதனால? யாருக்கு தெரியும்? அம்மா, அப்புறம் என் ரூம்ல தனியா இருக்கும்போது ஏதோ ஒரு பயம். யாரோ வந்து ஏதோ பண்ண போற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. யாரு? தெரியல. யாரோ என் பின்னாடி இருக்கிற மாதிரி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்ல, மேல இருந்து 2 கை வந்து என்னை தள்ளி கீழே விடுற மாதிரி நேற்று நைட்டு கனவு வேற பார்த்தேன். அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாம கோயிலுக்கு போலாம். காலையில எந்திரிச்சு சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு நாம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். எல்லாமே சரியா போயிடும். நீ நிம்மதியா தூங்கு.
கோயில்ல எனக்கு ஒரு சித்தி இருக்காங்கன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா பார்வதிமா? அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் 2 பசங்க இருக்கு. பையன் துபாயில இருக்கான், ரொம்ப நல்ல பையன். ஆனா பொண்ணு ரொம்ப கில்லாடி. கொஞ்சம் தூரமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. வாரம் 2 வாட்டி வீட்டுக்கு வந்துருவா. அங்க இருந்து கிளம்பி போகும்போது பெருசா அம்மா கிட்ட ஏதாவது ஆட்டைய போட்டுட்டு போயிடுவா. அப்படிதான் கம்மலு செயின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவா. இப்ப பாருங்க, அவ அம்மா சாதாரண நகை தான் போட்டிருக்கா. அந்த மாதிரி பசங்க இருக்கிற இந்த காலத்துல எனக்கு எதுவுமே வேண்டான்னு நம்ம நீரஜா சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இதுதான் அம்மா மேல இருக்கிற பாசம் சொல்றது. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இந்த வயத்துல தானே வந்து பிறந்தது, சொல்லலனாதான் அது ரொம்பவே அதிசயம். அவ எதுவும் வேண்டான்னு சொன்னா கூட நான் சம்பாரிச்சது எல்லாமே அவளுக்காக தானே. ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த விஷயத்துல அவள மாதிரியே தான் நம்ம இந்துவும். இவ்ளோ சொத்து இருக்கிற இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தும் கூட அது அவ முகத்துல காட்டினதே இல்ல பார்வதிமா. அது எல்லாமே என்னோட பாக்கியம் தான். அது மட்டும் இல்லாம கடவுளோட ஆசீர்வாதமும். நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வந்தது, பக்தி விஷயத்துல நீரஜா கொஞ்சம் கம்மி தான். அதே இடத்துல இந்து ஒரு நாள் கூட கோயில் போகாம இருந்ததே இல்ல. கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வந்திருக்குல்ல, அதனால கூட இருக்கலாம். அது என்னமோ சரிதான். அப்புறம் பார்வதிமா, அந்த பத்திர விஷயம் என்னாச்சு? வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன். புதுசா ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ரோசமா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? என்னம்மா? பத்திரம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, தப்பா நினைப்பாங்க. இல்ல நீங்க வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, அப்படிலாம் நான் ஏன் சொல்ல போறேன் பார்வதிமா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து பத்திரத்தை எடுத்து பத்த வைக்கிற தைரியம் யாருக்கு வந்துச்சு? அதுதான் என்னோட கேள்வி. ஐயோ ஐயோ, என்னமாச்சு? அம்மா அம்மா, ஐயோ என்னமாச்சு? விழுந்துட்டாங்க போல. ஐயோ, நான் போய் அருணை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க. அருண் தம்பி, அருண் தம்பி, அருண் தம்பி, கொஞ்சம் பார்த்து வந்திருக்க கூடாதா? கொஞ்சம் எதிர்த்து நில்லு. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு உனக்கு? எப்படி விழுந்தேன்னு சொல்லுமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.